ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போனா எம்எல்டிடி எபிசோட் நம்பர் 62 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல என்ன காட்டுறாங்கன்னா, அந்த சின்ன பையன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு இருப்பான்ல, அந்த இடத்துல பயங்கரமான கிறிஸ்டல் பவர்ஃபுல்லான கிறிஸ்டல் சுத்தி முட்டி இருக்கு. அப்ப சில பாதுகாவர்கள் மாதிரி நம்ம டீமன் பாப்பாட்டு அதே சமயத்துல ஸ்வான் பாப்பாட்டு எல்லாருமே அந்த இடத்துல பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையனும் அதே இடத்துல தான் இருக்காங்க. எங்கடா நம்ம ஹீரோ போனா பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான், அதாவது ரியல் வேர்ல்டுக்குள்ள. ஆனா நம்ம ஹீரோ இன்னர் வேர்ல்டுக்குள்ள, அதாவது டிராகன் பிக்சருக்குள்ளதான் இருக்கான். ஆக்சுவலா அந்த யாருக்குமே தெரியாது. அப்ப டிராகனும் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறதுனா, உனக்குள்ள இந்த சக்திகள் நான் போன் பண்ண போறேன், இது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும், நீ அதனால எல்லாத்துக்கும் தயாராவே. நம்ம இப்ப தேடி வந்த ஜே பண்டட் நமக்கு இப்ப கிடைக்கலனாலும் உனக்கு இப்ப ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா, சின்ன பையனோட பேஸ் செட்டை வச்சு கூட நீ பவர் அப் பண்ணலாம். இப்ப அதுதான் நான் உனக்கு பண்ண போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஆரவை அதிகப்படுத்திட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோட உடம்பெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. எனக்கு கீழே ஒரு பாய்லர் மாதிரி போட்டு நம்ம ஹீரோய தண்ணியை சுட வச்சு நம்ம ஹீரோக்கு பவர் ஆயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோவும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இது தாங்கி அவங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அங்க இருக்க டீமன் பர்பஸ் தான் சுத்தி முட்டி பார்த்துட்டு இருக்காங்க. எவனும் இந்த இடத்துக்கு உள்ள வரக்கூடாதுங்கிறது, ஏன்னா ஹீரோட கல்டிவேஷன் விட ஸ்டாப் ஆயிரும். அதுக்காக டிராகனை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட பவர் அந்த இடத்துல வெளிப்படுத்தி அங்க இருக்க நெருப்புகள் தான் அதிகப்படுத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வழி தாங்க முடியாம அந்த இடத்துல கஷ்டப்பட்டு இருந்தாலும் கூட நம்ம ஹீரோவோட பவரை அவைக்கன் பண்றதுக்காக நம்ம ஹீரோவை கஷ்டப்பட்டு அவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு இருக்கான். ஃபாங் ஆன் கண்ட்ரோல்ல இருங்கிற மாதிரி நம்ம டிராகன் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம டிராகன் கிட்ட நம்ம ஹீரோ என்னால கண்ட்ரோலே கொண்டு வர முடியல, எனக்கு ஆஞ்சியோட நினைப்பாவே இருக்குங்கிற மாதிரி இடத்துல பயங்கரமா கோவத்தை வெளிப்படுத்திட்டு. ஏன்னா இந்த இதோட ரியாக்ஷன் தான் இப்படி இருக்கு. அந்த பேஸ் இருக்குல்ல, அதை அப்படியே மேல நம்ம ஹீரோ பக்கத்துல அனுப்புறாங்க. அது அனுப்புறதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள அது ஒரு ப்ரொடக்ஷன் சீல்டு மாதிரி கிரியேட் ஆயிடுது. இது எமோட்டல் கல்டிவேஷனோட ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இது ஸ்டார் பவரோட லிங்க் ஆயிருக்கு. அதனால உன்னோட பாடி இப்ப பயங்கரமா க்ளோ போகுது. அந்த சின்ன பையனை எதுவுமே தெரியாம தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள பயங்கரமா ரியாக்ஷன் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கிற. நம்ம ஹீரோவும் கண்ட்ரோல லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. இது எமோஷன்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட எனர்ஜி அதே சமயத்துல மனசு எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த கேட் ஓபன் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. அந்த அவதார் இளமையோட கேட் ஓபன் பண்ணி அவனுங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா நம்ம ஹீரோ கத்துக்கிட்டு அவன் பவரை வெளிப்படுத்தி அவதார் இளம் கேட்டுக்குள்ள போயிடலாம். அந்த இடத்துல நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள அந்த சீல்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோ ஈஸியாவே கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல இந்த சீல்டு மட்டும் இல்லைன்னா நம்ம ஹீரோட கல்டிவேஷன் பண்றதுலாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அவனை வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த அவதார் கேட்டுக்கிட்ட வந்தப்ப நம்ம ஹீரோவை மொத்தமா அவன் பவர் ட்ரெயின் ஆகிடுச்சு. ஆனா இந்த வந்துட்டு அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த சீல்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல வெள்ளி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனால கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற மாதிரி அந்த தண்ணியோட எனர்ஜி, அதாவது இந்த டிராகனோட வாட்டர் எனர்ஜியை வச்சு அவனும் பவரை இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே கொஞ்சமா நம்ம ஹீரோ லைட்டா ஓபன் பண்ணிடுறான். அப்ப நம்ம ஹீரோவை என்ன கொஞ்சம் ஓபன் பண்ண முடிஞ்சு இது இன்னும் 10 மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட கல்டிவேஷனை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோல இந்த இடத்துல முடியல. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஹீரோவும் இதுக்கு மேல அமைதியா இருந்தா வேலைக்கு ஆகாது, இன்னும் கொஞ்சம் 10 மாதிரி சொல்லிட்டு உண்மையான நேச்சுரல் எனர்ஜி காட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சில கைகளை வர வச்சு அந்த கதவை ஃபைனலா நம்ம ஹீரோ அந்த கதவை ஓபன் பண்ணிதான், அதாவது அவதார் ரிலேமோட கேட்டை ஓபன் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நார்மல் வேர்ல்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னா அவனுக்குள்ள நேச்சுரல் எனர்ஜிஸ் எல்லாமே பயங்கரமா உடம்புல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த சின்ன பையனை இங்க என்ன நடக்குதுமே கண்ணை ஓபன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே கையை விரிக்கிறான். அந்த இடத்துல பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோஷனே நடக்குது. அதுல நம்ம சின்ன பையனை அந்த ஸ்வாட் டீம் காப்பாத்துட்டு அங்க பயங்கரமான ஆறாவோட நம்ம ஹீரோ அப்படியே மேல பார்த்துட்டு இருக்கான். அந்த சின்ன பையனை எல்லாம் பாட்டு மறந்து போறான். என்னப்பா இவர் பண்ணிட்டு இருக்காரு, பறக்கலாம் செய்யறாருங்கிற மாதிரி. அப்ப அந்த சின்ன பெரியவெல்லாம் என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ நான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அவதார் ரிலேம் வந்துட்டு நேச்சர் பவர்ங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட் சைனிங்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ சின்ன ஒரு பவரை யூஸ் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோவோ அவங்க இருக்கிற கற்களை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் கிடைக்கிறான். அதாவது ஒரு 4-5 கற்களை அவன் கைப்படாமலே அப்படியே தூக்க ஆரம்பிக்கிறான். தூக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, என்னோட சோடோட சென்ஸை வச்சு என் மைண்ட் பவரை வச்சு இதை கண்ட்ரோல் கொண்டு வர முடியுங்கிற மாதிரி அந்த கற்களை ஒரு 4-5 கற்களை வேலை பறக்க வச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஹேண்ட் சைனிங் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஹேண்ட் சைனிங்கால அது எந்தெந்த டைரக்ஷன் போகணுங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த கற்களை ஒவ்வொரு டைரக்ஷனுக்கு அனுப்புறான். அது ஒவ்வொரு இடத்துல போய் கரெக்டா வந்து அட்டாக் பண்ணுது. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சின்னவனு பெரியவனும் பயந்து போறாங்க. ஏன்னா ஒரு கற்கள் இந்த பக்கம் வந்திருக்குல்ல, அப்ப இவனுங்க என்னடா இவன் அவதாரம் அதுக்குள்ள ரீச் ஆயிட்டாடா, என்னதான் நம்ப முடியலங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை இவனுங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸை மாட்டான். இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு புது ட்ரெஸ் மாதிரி இருக்கு. இந்த ட்ரெஸ் பார்க்க கொஞ்சம் நல்லதா இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு சின்னவனும் பெரியவனும் யாரா சாமி இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பாட்டு மரசல் ஆயிட்டு இருக்கானு இவனுங்க எல்லாருமே.
அப்ப அந்த பெரியவன் என்ன சொல்றான், நேச்சர் பவர் இந்த அளவுக்கு ஒருத்தனா யூஸ் பண்ண முடியும்னா என்னால தான் பவர் இல்ல, அவதார் ரிலேம்ல இருக்க அவனுக்கு இவ்வளவு பவர் கிடைக்குமாங்கிற மாதிரி அந்த இடத்துல ஓடி போக பாக்குறான். அப்ப சின்னவன் தடுத்துடலாம். ஏய், இப்ப என்னதுக்கு பயப்படுற, அவதார் ரிலேம்ல இருந்தா நம்ம இந்த இடத்த விட்டு ஈஸியா அவங்க கிட்ட எஸ் ஆக முடியும்னு நினைக்கிறியா? ஒழுங்கா சத்தமே போடாம இந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் நம்ம எஸ் ஆக முடியும். மூடிட்டு இதே இடத்துல உட்காந்து கிடந்தா நம்மளால சர்வே பண்ண முடியும். புரிஞ்சுடா? அதை கேட்டவன் இன்னொருத்த பெரியவன் வாயை முடித்து உட்காந்து அப்படியே என்னென்ன நடக்குதுங்கிறதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம இவனுங்க இருக்கிற சென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவனுங்க எல்லாம் மைண்டு போயிடுறாங்க. அந்த பெரிய ஓட ஆரம்பிச்சிடறான். அப்ப சின்னவன் தெரியாம தப்பு பண்ணிட்டியடா, அவன் ஈஸியா நம்மள புடிச்சிடுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி இந்த பெரியவன் தோல் மேல யாரோ ஒருத்தன் கை வைக்கிற மாதிரி இருக்கு. யாராங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோட ஸ்பீடு இவனுக்கு எல்லாம் தெரியாது போல இருக்கு. இப்ப அவதார் ரிலேம்ல இருக்கலாம் அதிகமான ஸ்பீட்ல இருக்கான். அப்ப அதெல்லாம் பார்த்திருக்க பெரியவன் நீயா? அப்ப சின்னவன் இவன் எப்படி அவ்வளவு ஸ்பீடா வந்தாங்கிற மாதிரி திரும்பி பயப்படுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கையெடுக்கிறீங்களா, நம்ம எல்லாம் பேசி தீட்டுக்கலாம். சீனியர் பாங்க, நாங்க 2 பேரும் இங்க கல்டிவேஷன் பண்றதுக்காக வந்தோம். அந்த இடத்துல உங்களை பார்த்தோம், எதுவுமே இல்ல. அந்த இடத்துல உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஓடி போலான்னு நினைச்சோம். அது கேட்டதுக்கு அப்புறம் சின்னவா, ஆமா அதான் உண்மை, நாங்க எல்லாருமே உங்க நேச்சர் போற போட்டு மரசல் ஆயிட்டோம், நீங்க வேற லெவல் பாங்கான்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம இரவு நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்லங்கிற மாதிரி அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு ஒரே ஒரு அட்டாக் தான். அவனுக்கு 2 பேரும் அந்த இடத்துல மட்டை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு 2 பேர் மட்டையா இருக்கிறதுனால நம்ம இவனுக்கு கான்சியஸ்ல இல்ல. அப்ப நம்ம ஹீரோவா இவங்களை பார்த்திருக்கப்ப இவனுக்கு எவன் அனுப்பியிருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த சின்ன பையனா இவனுக்கு 2 பேரையும் பார்த்து இவனுக்கு 2 பேரும் ரொம்ப ஃபன்னா இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணானா, அதை பிரேஸ்லெட்டை வெளில வர வச்சு, நீ எனக்கு இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்லிட்டு நானும் இதை வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லிக்கிறான். நான் அவதார் மினிஸ்டர் ஆயிட்டேன், அதனால இதை ஒன்ட்டு ரிட்டர்ன் பண்றேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம சின்ன பையனும், ஓகே எங்க அம்மா எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க, இல்லைன்னா திருப்பி உங்ககிட்ட வாங்கியிருக்க மாட்டேன். அப்ப அந்த பிரேஸ்லெட் பயங்கரமா சுத்த ஆரம்பிக்கிறேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இது எங்க அம்மா தான் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த இடத்த நான் ஓடி போறேன், எங்க அம்மா என்ன திருப்பி கொடுத்ததுக்கு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்குமே அந்த சின்னமா பறந்துகிட்டு இருக்கான். அப்ப அந்த பிரேஸ்லெட்டை சேர்ந்து பறந்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு வாய்ஸ் மாதிரி கேட்கிறேன், நீ ரொம்ப நாட்டியா இருக்க ஸ்வீட், ஒழுங்கே கூட வா, உன் கல்டிவேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், நீ வீட்டுக்கு ஒழுங்கா வா. அம்மா அப்படிலாம் இல்லம்மா, இன்னும் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கலாமா? அதுவும் இல்லாம அந்த வாயை தேடி நான் இங்க வந்தேன், எல்லாருமே அந்த டிராகன் பிக்சர் தேடிட்டு இருக்காங்க, அந்த டிராகன் பிக்சர் கண்டுபிடிக்கணும், வாயை கண்டுபிடிக்கணும், அவரு நான் பத்திரமா திருப்பி கூட்டு வரேங்கிற மாதிரி அவன் சின்ன பையன் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த அம்மா இருக்காங்கல்ல, அதாவது அந்த பேசுறதுக்குள்ள பேசிட்டு இருக்காங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் நீ பண்ணுன்னு அவசியமே கிடையாது, அது எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம், அதுவும் இல்லாம உங்க அப்பாவும் நானும் ரொம்பவே பிஸியா இருக்கோம், அதனால உன்னை கொஞ்ச நேரம் கண்டுக்காமட்டோட ஓடி வந்துட்டல, அந்த டிராகன் பிக்சர் விஷயம் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், அதை டீல் பண்றதுக்கான வயசு உனக்கு இல்ல, அதை கிட்ட சின்ன பையன் மன்னிச்சிருக்கமா, தெரியாம இப்படி பண்ணிட்டேன். அப்ப அவங்க அம்மா என் கூட ஒழுங்கா வாங்குற மாதிரி கூப்பிடுறாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் சின்ன பையனா ஓகேவா, நான் உங்க கூட வந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இங்க நடந்த விஷயங்கள்ல எனக்கு நல்லாவே தெரியும், என் பையனை நீ காப்பாத்திருக்க, அதுக்காக உனக்கு ஏதாவது ரிவார்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி ஒரு போர்ட்டல் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஸ்டார் ஸ்பில்லுங்கிற ஒண்ணு காட்டுறாங்க. அதை காட்டினதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, இது உங்ககிட்ட இந்த ஸ்டார் ஸ்பில் இருக்கிறதுனால உன்னோட ரிலே அடுத்த ரிலே போறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கின நம்ம ஹீரோவும் டாக்கியோக்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான், இதுக்கு நீ தகுதியான ஆளுங்கிறதுனால உனக்கு கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நான் சின்ன பையன் அடுத்த வாட்டி வரும்போது நான் உன்னை மீட் பண்ணுற மாதிரி சொல்றான். அதை கிட்ட அம்மா என்ன சொன்னேன், இப்ப அம்மா நான் இதை சொல்லமாங்கிற மாதிரி வாய முடிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த நானோ போய் இருக்கால, அப்படியே அங்க அந்த பேசட் பக்கத்துல போற அது போர்ட்டல் மாதிரி கிரியேட் பண்ணி அவன் வீட்டுக்கு கொண்டு போயிருது. அப்ப அந்த பேசட்டுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நீ கண்டிப்பா எமோட்டல் அகாடமிக்கு வருவேன், நம்ம மீட் பண்ணுவோம் திரும்பிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போறாங்க அந்த பிளேசெட்டோட. அப்ப நம்ம இரவும் அது என்ன எமோட்டல் அகாடமி, இதை பத்தி நான் கேள்விப்பட்டே இல்லையே. அப்ப நம்ம டிராகன் என்ன சொல்றானா, இது 10 கிரேட் எமோட்டல் செட்ல ஒரு செட் ஆஃப் அகாடமி தான் அது. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, அவங்க வாயை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, நீ கேட்டியா இல்லையா, அந்த விஷயம் ரொம்பவே எனக்கு பயத்தை உண்டாக்குது. ஏன் அப்படி சொல்றேன்னா, வாய் இறந்து போன விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும், அவரோட டெட் பாடி ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா அது ரொம்பவே பெரிய பிரச்சனையாகும். அதே சமயத்துல என்னோட வாழ்க்கை கேள்விக்குரிய மரத்து கூட வாய்ப்பு இருக்கு, வாயை பற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாரும் தேட மாட்டாங்கன்னு நினைச்சேன், ஆனா இந்த இடத்துல இப்படி நடக்கும்னு நினைச்சு பார்க்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம டிராகன் பிக்சர் நீ என் கூட இருக்கிறதும் தெரிஞ்சா என்ன தேடி நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க, அதனால என்ன வேணா பிரச்சனை வரும், எனக்கு யார் மேலேயும் இப்போதைக்கு நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி அந்த ஸ்டார் ஸ்பில் எடுத்து நம்ம டிராகன்ட்ட கொடுக்குறான். அதை பார்த்தா டிராகன் என்ன சொல்றாடா, நீ ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கோ, இந்த எமால்டிட்டியில ஃபுல்லாவே டேஞ்சரஸ் தான் இருக்கு, நீ ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறது நிப்பாட்டினா கண்டிப்பாவே நீ எப்ப வேணா சக்சஸ் ஆகலாம். அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இந்த 2 பேரும் என்ன பண்ணலாங்கிறத முடிவிடு. என்ன பண்றான்னா, அவன் காலை வச்சு இந்த பூமியை தரைய அப்படியே தட்டினோட இவனுங்க மேல பட்டு இவனுங்க 2 பேருமே அப்படியே போய் தள்ளி போறாங்க. அப்ப டிராகன் இந்த ஷோவை பார்க்கணும், காமெடி நல்லா இருக்குங்கிற மாதிரி மேல உட்காந்துருக்கான்.
அப்ப இவனுங்களும் வாய்க்க நிலைமையில கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிக்க ஆரம்பிக்கிறானோ இவனுங்க 2 பேருமே. எந்திரிச்சோன்னா அந்த பெரியவன் என்ன சொல்றானா, சீனியர் ஃபாங்கன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க சொன்ன உடனே நாங்க விமா கல்டிவேஷன் பண்ண இடத்துக்கு வந்தோம், ஏங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ, நீங்க சொல்ற எல்லாமே பொய்யா மாதிரி எனக்கு தோணுது, ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களை உயிரோட விடுவேன், இல்லைன்னா அவங்க முடிவுங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் சின்னமா பயப்பட ஆரம்பிச்சுதான், ஐயோ இவன் நம்மளை கொண்டுருவானோ. அப்ப அவனும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான், இது மாதிரி மாயன் எங்களை போர்ஸ் பண்ணி உங்களை உளவு பார்க்க சொன்னாங்க, அதனால இந்த இடத்துல நாங்க பண்ணிட்டோம், இது மாதிரி டேட் இண்டெக்ஸ் நிறைய டிசபிலிட்டா அவன் பண்ணியிருக்கான், ஆனா இப்போ உங்களை அவன் அழிக்கணுங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சீனியர் ஃபாங்கான், நீங்க தான் பாட்டு இருந்துக்கிறோம். அதெல்லாம் கேட்டான பெரியவன் எல்லாமே சொல்லிட்டேன், இப்ப நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இவன் நம்மளை கொண்டுருவான் சொல்லிட்டு இவனும் ஒரு ஆக்டிங்க போட ஆரம்பிக்கிறான். சீனியர் ஃபாங்கான், எங்களுக்கு வேற வழி தெரியல உங்களை ஸ்பை பண்றது தவிர, நீங்க எவ்வளவு பெரிய கிரேட்டான பவர்ஃபுல்லான ஆள் எங்களுக்கு தெரியும், ஆனா அவன் உங்களே இப்படி பண்ணிருக்கானா, அவனுங்க சும்மா அவனை மட்டும் அவனை கொல்ல போறான், சின்னவன் ரொம்ப பெருசா ஆக்டிங் போட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப பெரியவன் ரொம்ப ஆக்டிங் போயிடுச்சு. அப்ப பெரியவன் என்ன சொல்றேன்னா, இப்ப எங்களுக்கு வேற வழி இல்லை, நாங்க சீக்கிரமா நாங்க எல்டர்கிட்ட போய் அவன் பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்ல போறேன், அவன் பண்ண கிரைமை பத்தி சொல்ல போறேன், எல்டர் கண்டிப்பா இவருக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுப்பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட நம்ம ஹீரோ, இப்ப நான் உங்களை கொல்ற மைண்ட் செட் இல்ல, இருந்தாலும் சீக்கிரம் நீங்க இப்படியே வெளில போய் சொன்னீங்கன்னா நான் எப்ப வேணா உங்களை கொல்ல கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கப்பாங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்ட சின்னவனும் பெரியவனும் பயந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ண, 2 தலைசம் பேப்பரை வர வச்சிருக்க அப்புறம் அவனுக்கு என்ன தெரியணும், என்ன பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறத எல்லாத்தையும் நான் முடிவு பண்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 தலைசம் பேப்பரை எடுத்துட்டு வந்தவன் அப்படியே இந்த சின்னவனும் வேலையும் பெரியவன் வேலையும் அட்டாக் பண்ணிடலாம். அது அவங்க வேலை பண்ணிட்டதுக்கு அப்புறம் சில மெமரிஸ்ல இல்லை, அதுக்கப்புறம் இவனுங்க எல்லாம் என்ன நடக்குதுன்னே புரியாம பாத்துட்டு இருக்கானு, கல்டிவேஷன் தான் எந்த அடிச்சா என்னங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சில விஷயங்கள்லாம் இவனுக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றா, இனிமே நீங்க எனக்கு கீழே தான் வேலை பார்க்க போறீங்க, ஒழுங்கா எனக்கு கீழே வேலை பார்ப்பீங்களா என்னங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்டவனும் சின்னவனும் பெரியவனும் வழியே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்க என்ன சொன்னாலும் இனிமே நாங்க செய்யறோங்கிற மாதிரி தலை வணங்கிடலானோ. அப்ப நம்ம ஹீரோ 2 டிமானிக்கல் ஸ்குவாட வர வச்சு அப்படியே இவங்கள்ட்ட அப்படியே கொடுக்குறான், இவங்க ஆளுக்கு ஒவ்வொரு டிமானிக்கல் ஸ்குவாட் கொடுக்குறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவனுங்களும் அதை வாங்கிக்கிறானோ, அதோட பவரை பார்த்து வா இப்படி ஒரு பவரை நான் பார்த்ததே இல்லை, இது நமக்கு தந்துருக்காங்கன்னா இது நமக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இவங்களுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணதுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சீனியர் ஃபாங்கான், இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம், உங்களுக்கு கீழே நாங்க எல்லா வேலையும் செய்யறோம், என்ன பண்ணுன்னு சொல்லுங்க, நாங்க அதை பண்றோங்கிற வேற இடத்துல சொல்லிட்டு இருக்காரோ. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றா, ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் என் பக்கத்துல வாங்குங்கிற மாதிரி கூப்பிடா. வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்னவோ சொல்றா, இவங்கள்ட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இவனுங்க ஓகேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ இடத்த விட்டு நீங்க 2 பேரும் போலாங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இவனுங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. அதெல்லாம் பார்த்த டிராகன், இவனுங்களால நமக்கு பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன், அவ்வளவு ஈஸியா இவனுங்களை விட்டுக்க கூடாது. அதை கேட்டு நம்ம ஹீரோ, இவனுங்க அந்த அளவுக்கு தான் ஒருத்து கிடையாது, இவனுங்க அடிமையா மட்டும் தான் இருந்திருக்கானோ, அதனால இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எனக்கு எப்படி ராயலா இருக்கிறத மட்டும்தான் இவனுங்க யோசிக்கணும். இவங்களுக்கு ஒரு உடம்புல ஒரு ஸ்பெல் போட்டிருக்கேன், அப்படி ஏதாவது நடந்ததுன்னா ஈஸியாவே இவங்க நம்ம அழிச்சிடலாம், நமக்கு எந்த ஒரு ரெட்டனும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டு நம்ம டிராகன், நீ வர ரொம்பவே புத்திசாலித்தனமா நடந்துக்கிற, எனக்கே ஆச்சரியமா இருக்கு, நீ பண்ண விஷயங்களுக்குலாம் அவனை பாராட்டி அவனுப்பா, அதுக்காக ஒரு சின்ன பிரச்சனை உனக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டிராகன் நம்ம ஹீரோன்னு வர வைக்கிறான். அப்ப நம்ம டிராகன் என்ன சொல்லலாம், இவள்கிட்ட ஒரு சோல் ஸ்பெல்னு ஒரு ஸ்பெல் போட்டிருக்கேன், அதனால இவன் உங்ககிட்ட எப்பயாவது ராயலா இல்லாத மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னா அவனை நம்ம ஈஸியாவே அழிச்சிடலாம், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இவ டீமனா இருந்தாலும் நம்ம கட்டுப்பாடுகளுக்குள்ளதான் இவ இனிமே இருப்பா. அப்ப ஹீரோயினும் வண்டி போட்டு என் வாழ்க்கை ஃபுல்லா அவங்களுக்கு கீழே நான் வேலை பார்க்க போறேன், நீங்க தான் என்ன மெஜிஸ்டிங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ, என்ன மெஜிஸ்டியா, இப்ப இருக்க ட்ரெஸ்ஸை மாட்டி வரான், அதான் ஒரிஜினல் ஹீரோயின் ட்ரெஸ். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு நம்ம டிராகனை லைட்டா ஒரு மறைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ என்ன என்கிட்ட விளையாடுட்டு இருக்கங்கிற மாதிரி நம்ம டிராகன் கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் டிராகன் என்ன பண்றேன்னா, சாரிப்பா மன்னிச்சுக்கோப்பா, எனக்கு பழக்க தோசத்துல அதே ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டா, ஏன் இது கூட நல்லதா இருக்கு பாரு, நல்லா இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் முறைச்சிட்டு இருக்க பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பி இன்னும் கொஞ்சம் அதுல ட்ரெஸ்ஸை மட்டும் வேரியேஷன் மாட்டி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்பி போடுறான். அப்ப நம்ம ஹீரோவும் வேற வழியே இல்லைங்கிற மாதிரி அங்க பாத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோனு என்ன நடக்குதுன்னு புரியாம எதுக்கு இப்படி யோசிச்சு பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் வா போலாம் இந்த இடத்த விட்டு, ஓகே மாஸ்டருங்கிற மாதிரி நம்ம ஹீரோ என்ன சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறானா, இந்த இடத்துல என்னால தப்பிக்க முடியாது, இவன் பேச்ச நான் இப்போதைக்கு கேட்டுதான் ஆகணும், ஆனா இப்போதைக்கு என்கிட்ட ஒரே ஒரு வழி தான் இருக்கு, அந்த டிராகன் பிக்சரை பத்தி அந்த டீட்டெயிலை மத்தவங்களுக்கு நான் ஷேர் பண்ணனா கண்டிப்பா பவர்ஃபுல்லான ஆள் வருவாங்க, கண்டிப்பா அவங்க கூட சண்டை போடுவாங்க, அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அந்த இடத்துல நான் தப்பிக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டே நம்ம ஹீரோ கூட போயிட்டு இருக்கா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோ கூட இருக்க வரையும் நம்ம ஹீரோக்கு என்ன வேணா பிரச்சனை நடக்க காத்திருக்கும், என்ன நடக்குதுங்கிறதுலாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஏஜே வாய்ஸ் ஓவர்.